வணக்கம் விவர்ஸ், நான் உங்கள் விநாயகர் பீஸ் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து நைட்டி, ப்ளவுஸ் பீஸு, இன்ஸ்கர்ட்ஸு இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்போது அதுலேயும் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நிறையா பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம புதுசாக ஒன்று பண்ணணும். இப்போ யூடியூப் நம்ம நல்லா பண்ணுறனால யூடியூப் கஸ்டமர்ஸும் நிறையா நமக்கு இருக்கனால அவங்களோட வாண்டடும் பார்த்திங்கன்னா சாரீஸ் லைனில் இருந்தது. அதனால் நம்ம வந்து ஃப்ரெஷ் சாரீ வந்து எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கனால நம்ம இதிலே பண்ணோன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்றக்காண்டி ஜாயின்ட் சாரீஸ்ன்னு சொல்லி ஒரு இது அது வந்து இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆஃபீஸர்ஸு இவங்க எல்லாருமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி சொல்கிறதா இருந்தீங்கன்னா, இப்போது ஒரு 6 மீட்ரு சாரீ அப்படின்னா 4+2 இல்லை 3+2 அந்த மாதிரி வரும். அது நடுவில் ஒரு ஜாயிண்ட் வரும். அது வந்து கொசுவத்தில் போயிடும். அது சரியாக தெரியாது. ஆர்டினரி எப்பயும் போல் சாரீ மாதிரி தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாரீஸ் எல்லாம் நம்ம ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 800, 900 அந்த மாதிரி உள்ள ரேஞ்சஸ் எல்லாமே நம்மள்ட்ட வெறும் 200, 250, அதிகப்படியாக பார்த்திங்கன்னா 300 அந்த ரேஞ்சு தான். ஆனால் நல்லா போகுது. நம்ம வியாபாரிகள்லாம் அது எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணுறது யோசிக்கிறாங்க. பட் அது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் ஆர்டர்ஸு நிறையா, அதாவது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 சேலை 3 சேலை எடுக்கணும் வர்றவங்க கூட நம்ம ரேட்டை பார்த்துட்டு 4 சேலை 5 சேலைன்ற மாதிரி எடுத்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அது சென்னையில் நிறையா போயிட்டு இருந்துன்றக்காண்டி நம்ம ஃபஸ்ட்டு மதுரைக்கு கொண்டாடணும் அந்த இதுன்றக்காண்டி நம்ம அந்த இதை பண்ணியிருக்கோம். இதுக்கும் உங்களுடைய முழு ஆதரவு கிடைக்குன்றத ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த இதை ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் முழு ஆதரவும் எனக்கு கொடுங்கன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ நம்ம அந்த குவாலிட்டியை பார்ப்போம். விநாயகால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்துருப்போம். பட் இப்போ ஜாயிண்ட் சாரீஸ் வந்து பார்க்க போறோம். ஜாயிண்ட் சாரீஸ் மதுரையிலே முதல் முறையா ரொம்ப பிரம்மாண்டமா இங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சார் வணக்கம், இந்த ஜாயிண்ட் சாரீஸ் பத்தி நீங்க தான் எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க சார், இது என்ன ஜாயிண்ட் சாரீஸ் அப்படின்றது? மதுரையில வந்து நம்ம கடையில தான் முதல் முறையா ரொம்ப பெரிய லெவல்ல இந்த சாரீஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கீங்க. அதுதான் வந்து உண்மையும் கூட. இத பத்தி சொல்லுங்க. இது எப்படி, என்ன, இதை எப்படி மக்கள் வாங்கி வியர் பண்ணுவாங்க? இதோட ஆக்சுவல் ரேட் என்ன? இது வந்து சொன்னாங்க ஸ்டார்டிங்ல 1000 ரூபாய் சாரியை கூட நாங்க 200 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு. அப்படி கொடுக்க முடியுமா? எப்படி கொடுக்குறீங்க? என்ன இதை பத்தி ஃபுல் டீடைல் சொல்லுங்க சார். இந்த புடவையோட ரேட் வந்து கிரேப் சில்க். இது ஒரிஜினல் கிரேப் சில்க்ங்கிறது இதுதான். இதோட ரேட் வந்து 950, 950 ரூபா ஃபுல் சாரியா இருந்தா. ஆனா இது கட்டிஸுங்கிறதுனால பெரிய பெரிய மில்லில் இருந்து வர்றதுனால நாங்க நிறைய எடுக்கிறதுனால எங்களுக்கு மட்டும்தான் இது வரும். வர்றதுனால இப்போ வியாபாரிங்க, ரீட்டெயிலில் வாங்குறவங்க அத்தனை பேருமே இந்த புடவை ரொம்ப விரும்பி வாங்குறாங்கன்னா அது மீட்ரு வந்து 6.5 மீட்ரு 7 மீட்ரு அந்த மாதிரி இருக்கும். ஜாயிண்ட் சாரின்றது கர்குலர் இது ஒரு பிட்டு. இந்த பிட்டை வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டிச்சிங், அவ்வளோதான். கர்குலர் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது. இப்போ இது வந்து நீங்க ஒரு ஸ்டிச் பண்ண சாரியை நம்மளுக்காக காமிச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இது பண்ண சாரி இந்த மாதிரி ஒரே ஒரு தையல், கையில் தைக்கிற மாதிரி ஒரே ஒரு தையல் இருக்குல்ல, தையல் கூட வெளியில தெரியாது. மூட்டுற மாதிரி மூட்டிடணும், அவ்வளவுதான். மூட்டுறதுதான். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங். இதோட ரேட் வந்து 950 ரூபா ஃபுல் சாரி. நெட்ல போட்டு பார்த்துக்கோங்க. சோ இதெல்லாம் வந்து ஹை குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் பிராண்டட், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஐட்டம். வந்து எங்க கடையில இருக்கிறது பூராமே டோட்டல் பிராண்டட் தான். லக்ஷ்மிபதி, விஷாலு, ஜிடெக்ஸ், அம்பிகா, கார்டன் சில்க், இந்த மாதிரி பெரிய பெரிய மில்லில் இருந்து வர்ற ஐட்டங்கள், துணிகள் எல்லாமே. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மில்லுல அவங்க கொடுக்கக்கூடிய ஹோல்சேல் ரேட்டே 950 அந்த மாதிரி. அது போக அவங்க ஃபுல் சாரி. இது வந்து கட் பீஸ்னால அந்த ஃபுல் சாரி எல்லாம் போனதுக்கு அப்புறம் லாஸ்டா வருது இல்ல, 4 மீட்டர் 5 மீட்டர் அந்த விட்டுங்கள்லாம் நாங்க மொத்தமா டோட்டல் மில்லில் என்ன வருதோ அதை ஃபுல்லா நாங்க தான் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது எங்களால இந்த மாதிரி டெட் சீப்பா கொடுக்க முடியும். மக்கள் வந்து இதை ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. பெரிய லெவல்ல இன்னைக்கு மதுரையில ரீச் ஆகுதுன்னா இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா துணி தான். துணி மீட்டர் வந்து சாதாரண நீங்க ஒரு புடவை எடுத்தீங்கன்னு வச்சுங்க ஃபுல் சாரி
5.5 மீட்டர் வரும், 5.25 வரும், 5.40 வரும். ஆனா இது வந்து ஆக்சுவலா வந்து 7 மீட்டர் 6.5 மீட்டர் அந்த மாதிரி குண்டா இருக்கிறவங்கல இருந்து ஒல்லியா இருக்கவங்க வரைக்கும் 4XL சைஸ் கூட பத்தும். யாருக்கு வேணாலும் இது பத்தலைன்ற பிரச்சனை இருக்காது. பிட்டை வந்து வெட்டி வேஸ்ட் தான் ஆகுது. அவ்வளவு துணி இருக்கு இதுல பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்களேன். சோ ஒவ்வொன்லயுமே லெந்த் வந்து மேக்ஸिमम 7 மீட்டர் போயிடும். 7 மீட்டர் இந்த இருக்கு பாத்தீங்களா. ஆனா நம்ம ஜனங்களுக்கு வந்து 5.5 மீட்டர் இருந்தாலே போதும். ஆனா இது வந்து 7 மீட்டர் இருக்கும். இது கிரேப் சில்க், இதுக்கு பேரு. இதுக்கு பேரு கிரேப் சில்க். இந்த சாரியோட பேர் வந்து டர்க்கி. சோ இந்த கட் பீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே வந்து ஒரே பீஸ் தான் இல்லைங்களா? ஒரே பீஸ் தான். சோ ஒவ்வொருத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வேற பீஸா இருக்குமோ, இது வேற பீஸா இருக்குமோ, ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடல்ல வந்துருமோன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஒரே புடவை தான் தனியா இருக்கு. அதுவும் இருக்கு. ஆனா நம்ம ஒரிஜினல் புடவை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஒரே ஒரு சின்ன ஸ்டிச்சிங் இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஸ்டிச்சிங் வந்து நீங்க போட்டு தருவீங்களா இல்ல அவங்க வாங்கி போய் போட்டுக்கலாம்? போறவங்க தான் போட்டுக்கணும். ரெண்டாவது அவங்க வாங்கிட்டு போறவங்களே ஸ்டிச் பண்ணி வித்தாங்கன்னா ஒரு சாரிக்கு 50 ரூபா 60 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓ எக்ஸ்ட்ரா. அதாவது நம்ம கடையில போய் கொடுத்து ஸ்டிச் பண்ணனா 10 ரூபாய்க்கு தான் ஸ்டிச் பண்ணி தருவாங்க. பாத்தீங்கல்ல, இது வந்து ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு சின்ன தையல் தான். அது கூட இது அவங்களே போட்டு கொடுத்தாங்கன்னா இன்னும் 50 ரூபா 60 ரூபா லாபம் அவங்களுக்கே வரும். தையல் கூட வெளியில கொஞ்சம் கூட தெரியாது. நீ பாருங்க. சோ இது வந்து நடுவுல வந்துரும் இல்லைங்களா? அந்த ஃப்ளீட் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த இதுல உள்ளேயே போயிடும். வெளியில தெரியாது. சோ எந்த பிரச்சனையுமே இருக்காது. சாரின்றது ஒரிஜினல் சாரி தான். ஆனா ஜாயின் சாரி. ரெண்டாவது இந்த ஃப்ளீட் வந்து சாரி இந்த ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் கூட வெளியே தெரியாது. ஃபுல்லாவே உள்ள போயிடும். அந்த மடிப்புக்குள்ளேயே போயிடும். அந்த 6 ஃப்ளீட்டுக்குள்ளேயே உள்ளேயே போயிடும். இது இப்போ இந்த ஜாயின் சாரீஸ்லாம் சென்னையில ரொம்ப பிரபலமா இருக்கு இல்லைங்களா சார்? ஆமா, சென்னையில நம்பர் 1, மதுரையில நாங்க தான் ஃபர்ஸ்ட் இங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கீங்க. பெரிய லெவல்ல பண்றோம். இப்போ சும்மா நம்ம கஸ்டமர் ரெகுலரா கேக்குறாங்கன்றதுக்காக இப்போ இன்ட்ரோ듀ஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் ரொம்ப பெரிய லெவல்ல வரும். இப்போ வந்து சார் யோசிப்பாங்க, இது எப்படிடா இது ஒருவேளை எனக்கு கட் பீஸ் அப்படின்னா வந்து வேஸ்டா போற ப்ராடக்ட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படி கிடையாது இல்லைங்களா? இந்த கலர் எடுத்துன்னு வச்சுங்களேன், இதுக்கு பேர் வந்து ஜூட் காட்டன். இந்த ஜூட் காட்டன் வந்து இந்த கலர்ல தயார் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரே கலர்ல 1000 சேலை ப்ரொடக்ஷன் ஆகும். 1000 சேலை ப்ரொடக்ஷன் ஆச்சுனாக்கா அதுல கிட்டத்தட்ட 40-50 ரோல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் 4 மீட்டர் 3 மீட்டர் அந்த மாதிரி வரும். அந்த விதம் வந்து நம்மளுக்கு வந்து மொத்தமா வெளியில கான்ட்ராக்ட். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து மொத்தமா ஒரு 1000 சேலை கேக்குறாங்க, 4XL சைஸ்ல கேக்குறாங்கன்னா ஒரு 7 மீட்டருக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அதுல வரக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஐட்டம்ல வரக்கூடிய எக்ஸஸ் நம்மளுக்கு அப்படியே வந்து கொடுத்துறாங்க. நாங்க வாங்கிடுவோம். சோ அதுவும் வந்து ஒரு கஸ்டமருக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க. அது நீங்க தான் மொத்தமா எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த கம்பெனில இருந்து கொடுக்குறாங்க. எல்லாமே ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஐட்டம் தான். இது பாருங்க, இது ஒரிஜினல் லட்சுமி பதிங்கிறது இதுதான். ஆனா துணியை வந்து பார்த்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தவங்க ஒரு சாரி எடுக்க வந்தவங்க கிட்டத்தட்ட 10 சாரி எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். பெரிய பெரிய ஷோரூம்ல எல்லாம் இந்த புடவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1300 ரூபா 1400 ரூபா அந்த மாதிரி பாருங்க. டிசைனை பாருங்க. இதுல அந்த மார்வாடிஸ் தான் ரொம்ப விரும்பி டிசைன் பாருங்க எப்படி இருக்கு. இதுல கிட்டத்தட்ட உள்ள நிறைய இன்பில்ட் டிசைன்ஸும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க சூப்பரா இருக்கு. மார்வாடி டிசைன்ஸ் தான். ரெண்டாவது இன்னொன்னு கேட்டீங்கன்னா ஷோரூம்ல போய் எடுத்தீங்கன்னா 1300 1400 ரூபாய் இதோட ஒரிஜினல் ரேட். ஆனா பாருங்க, ஏதாவது தெரியுதுங்களா? இல்ல. இப்ப நம்ம சொன்னாதான் தெரியுது ஜாயின் சாரி. ஆமா கண்டிப்பா. ஏன்னா அந்த மடிப்புக்குள்ள உங்களுக்கு அந்த ஸ்டிச் போயிடுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரெண்டாவது நீங்களே ஸ்டிச் பண்ணி இதை வியாபாரம் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். எங்களால முடியல, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால அவங்க மொத்தவங்க குண்டா வர்றவங்க 7 மீட்டர் இருக்கும் கேட்பாங்க, 5.5 மீட்டர் கேட்பாங்க. அதனால மொத்தமா 6-7 மீட்டர் வருது இல்ல, நீங்க போய் தச்சுக்கோங்கன்னு கொடுத்துருங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சாரி பிடிச்சிருக்கும், பட் ஆனா நமக்கு பத்தாதேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுக்காம விட்டுருப்பீங்க. இதுல வந்து உங்களுக்கு எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு 7 மீட்டர் 8 மீட்டர் அளவு கூட இருக்குது. வித் பிளவுஸோட வந்துருது உங்களுக்கு. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டபுள் பிளவுஸ். ஓ 2 பிளவுஸ் வரும். எப்படி சார் இப்போ இன்பில்ட்டா ஒரு பிளவுஸ் இன்னொரு பிளவுஸ் எப்படி சார் வரும்? அதே மாதிரி டிசைனாவா? மீட்டர் நிறைய இருக்குல்ல. ஓ மீட்டர் நிறைய இருக்கும்போது நமக்கு தேவை சாரிக்கு தேவை 5.5 மீட்டர். அப்ப ஒரு வீட்ல வந்து யாராவது அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எடுத்து கட்டிக்கலாம் அவங்களேவும் டபுள் பிளவுஸை யூஸ் பண்ணி. ஒரு டாப் கூட தைக்கலாம். வீட்ல குழந்தைங்க இருந்துச்சுன்னா ஒரு நைட்டி தைச்சிக்கலாம். அந்த மதர் அண்ட் டாட்டர் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். ஒரு அனார்கலி மாதிரி நம்ம நல்லா அழகா தச்சு போட்டுக்கலாம். பரவாயில்ல, மல்டி பர்பஸ் சாரியா இருக்கு இந்த சாரி. கண்டிப்பா வந்து பார்த்தவங்க வாங்காம இருக்க மாட்டாங்க. சும்மானாலும் சும்மா 2 சாரி எடுத்து கட்டி பாப்போம்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க கட்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வரும்போதெல்லாம் 20 சாரி 30 சாரி எடுக்கணும்னு தான் வருவாங்க. இது பாருங்க ஸ்டிச்சிங் எதனா தெரியுது? கொஞ்சம் கூட ஸ்டிச்சிங் தெரியாது.
நல்லா பாருங்க, சுத்தமாவே தெரியல. நான் வந்து உங்களுக்கு அப்படியே கையில எடுத்து அதை ஜூம் பண்ணி காமிக்கும் போது தான் அது உங்களுக்கே தெரியுது, எனக்கே தெரியுது அப்பதான். ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. 2 கட் பீஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே டிட்டோவா ஆஸ் இட் இஸ் சேமா அப்படியே இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. அதனால எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி புதுசாக வாங்கி சூப்பராக சேல் பண்ணலாம். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக போகும் உங்களுக்கு. நிறைய ஆஃபீஸ் வியர் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஒர்க் ஜாப்லாம் போகக்கூடியவங்க இதை தான் வாங்கி வியர் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே சார்? ஸ்கூல் டீச்சர்ஸ் பெரிய பெரிய ஆபீஸ்க்கு போறாங்கல்ல, டெய்லி ஒரு புது புது மாடலா கட்டணும் போது இது உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட். சீப் அண்ட் பெஸ்ட் போது 200 ரூபா 250 ரூபா தான். 10 சாரி எடுத்தோம்னா டெய்லி ஒன்னு கட்டிட்டு போறாங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் முக்காவாசி இந்த பகல்பூர் காட்டன் சொல்ற பாத்தீங்களா, ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் அதெல்லாம். கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து நல்லபடியா யூஸ் ஆகும். ஏன்னா நீங்க வந்து 200 ரூபாய்க்கு தான் எடுத்து இதை கட்ட போறீங்க, வெளியில சொல்லும் போது 1000 ரூபான்னு சொல்லிடலாம். நீங்க அதோட ஒரிஜினல் ரேட் 1000 அப்படின்றதுனால அதை நீங்க சொல்லிடலாம். இது ஒரு புடவை, இதோட சோ 2 ஜாயிண்ட் பீஸ் இல்லைங்களா, ஒரு புடவை. அது ஒரு புடவை, இது அதோட ப்ளவுஸ், இதோட ஒரு ப்ளவுஸும் தனியாவே நீங்க வந்து கட் பண்ணியும் கொடுத்துருவீங்க, இல்ல ரன்னிங்லயும் இருக்கும். சரி சரி சரி. ஆனா எப்படி பார்த்தோம்னாலும் 7 மீட்டர் வருங்க. 7 மீட்டர் பத்தலைன்ற பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் கூட இந்த சாரி பார்த்தோம்னா எடுக்கணும்னு தான் தோணும். எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஐட்டம் தான். சோ இதுல நீங்க வந்து யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல, தாராளமா எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணலாம். சரி சார், இப்ப நிறைய வந்து பூனம் காமிச்சிங்க, கிரேப் சில்க் காமிச்சிங்க, சில சிஃபான் ஐட்டமும் காமிச்சிங்க. இது போக இந்த ஜாயிண்ட் சாரில என்னென்ன சார் இருக்குது? பகல்புரி காட்டன் சொன்னீங்க, அது கொஞ்சம் ஐட்டம் எங்களுக்காக காமிங்க. இது வந்து ஜூட் காட்டன். இந்த ஜூட் காட்டன் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ், பெரிய பெரிய ஆபீசர்ஸ் அவங்க ரொம்ப விரும்பி வாங்குறது இந்த மாதிரி புடவை. இது வந்து டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-250 டிசைன்ஸ் இருக்கு. சின்ன டிசைன்ஸ்ல இருந்து பெரிய டிசைன்ஸ் வரைக்கும் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி டிசைன்ஸ் இதில் கிடைக்கும். பாருங்களேன். ஸோ நிறைய கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸ் கூட இதெல்லாம் வந்து வியர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். டிசைன் பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட 250 டிசைன் இருக்கு. இதுல எந்த டிசைன் எடுக்கிறதுனே தெரியாது, நேரில் வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க டிசைன்ஸ் பாருங்க, கலர் இதெல்லாம் பாருங்க. சோ இதோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு சார் வரும்? 950 வரும். பட் நம்ம கிட்ட இது வந்து 200. உங்களுக்கு 7 மீட்டருக்கு பிளவுஸோட சேர்த்து 200க்கு வருது பாத்துக்கோங்க. இதுல வந்து கலர்ஸ் பாருங்க, மேல கலர் கட்டு பாத்தீங்களா, அது பூராமே இந்த இதுதான். என்ன கலர் எடுக்கணும்னே தெரியாது, அவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு. சோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான கலர்ஸ், லைட் கலர்ஸ், பிரைட் கலர்ஸ் தான் இருக்கு. லைட்லயே பிரைட்டான கலர்ஸா இருக்கு. எல்லாமே ரொம்ப அழகான கலர்ஸா இருக்கு. பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு கட்டோட காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கலர்ஸ் தான் தெரியும். இன்னும் நிறைய இருக்கு, உங்களுக்கு ஒன்னொன்னா நான் காமிக்கிறேன். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, காமிக்கிறேன். நீங்க அப்படியே பாருங்க. இத பாருங்க, இது வந்து சூப்பரான ஒரு கலரா இருக்கு பாருங்களேன். இது எல்லாமே அந்த மாதிரி ஐட்டம் தான். இந்த சாரி வந்து நீங்க இதை பார்க்கும் போதே உங்களுக்கு அதோட குவாலிட்டி தெரியும் நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஷைனிங்கா, ரொம்ப சாஃப்டா, சூப்பரா, ரொம்ப சாஃப்டா இருக்கு. இங்க பாருங்க, அப்படியே பிடிச்சு விட்டோம்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸா இருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 டிசைன் இருக்கு. 70 கலர். 70 கலருமே சூப்பர் வாஸ்ட் கலர். கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க வியூவர்ஸ் எல்லாருமே. கண்டிப்பா வியாபாரிகளா இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வியாபாரம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இத பத்தி ஒரு ஐடியா இருக்கும். ஐடியாவே இல்ல, வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த ஜாயின் சாரியை பத்தி தெரியும். அப்படி தெரியலனா கூட இங்க நேர்ல வந்து கேட்டாங்கன்னா கூட நான் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி இதை இப்படி வில்லுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி நிறைய எவ்வளவு ப்ராஃபிட் வச்சு விக்கணும் என்ன சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்க. க்ளீனா சொல்லி தரோம். சரி சரி. இந்த துணி தொட்டு பாருங்க, இது எப்படி இருக்கு தொட்டு பாருங்க. இது பிளவுஸ், இது ஜாயிண்ட். அதாவது 7 மீட்டரை கூட நம்ம வந்து 2 கையில பிடிச்சோம்னா இதாயிரும் போல இருக்கு, அவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்குது. இது வந்து பல்லு முந்தி. சரி, இப்போ ஜாயிண்ட்ல வந்து வருது இல்லைங்களா, எல்லாத்துலயுமே பல்லு வந்து நீட்டா தனியா வந்துரும் இல்லைங்களா? எல்லாத்துலயுமே கம்பல்சரி பல்லு டிசைன் வந்து அது தனியா ஸ்பெசிபிக்கா வந்துரும். எல்லாத்துலயுமே அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இது என்னன்னா அந்த மேக்ஸிமம் நம்ம பூனம் எடுத்தோம் அப்படினாலே பல்லு வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதுலயும் அதே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? சரி, 99% எல்லாத்துலயும் பல்லு வந்துரும். ப்ளவுஸ் பீஸும் அதே மாதிரி ஒரு யூனிக்கா ஒரு டிஃபரெண்டா இருக்கும் டிசைன்.
இதை பாருங்க, இது பிளவுஸ் பீஸ் பாருங்க. உங்களுக்கு அதிலே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பார்டர் வச்சு, ஹேண்ட் பார்டர் வச்சு வந்துடுது உங்களுக்கு. ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக இருந்தாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்குது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியுமோ. இது வந்து ரேனியல்னு சொல்கிற ஒரு ஐட்டம். பேர் வந்து ரேனியல். இந்த பூனம் சொல்கிறோம்ல, பூனம்லேயே கொஞ்சம் இது திக்காக இருக்கும். ஆனால் சில பேருக்கு இந்த மாதிரி புடவைங்க ரொம்ப பிடிக்கும். இதாக இருக்காங்க. இது ஜாயின் பண்ணியே வந்து ஸ்டிச்சிங் எதனா தெரியுதுங்களா? இல்ல, ரொம்ப க்ளோஸா பார்த்தா உங்களுக்கு க்ளோஸ்ல காமிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது உள்ள போயிடுறதுனால ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம காமிக்கிறோம், நீங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ புது ஐட்டம் அப்படின்றதுனால உங்களுக்கு அப்பதான் ஒரு பேசிக்கான ஒரு நல்ல ஐடியாவும் கிடைக்கும். இது வந்து கிரேப்ஸ் இருக்கு, அதோட ப்ளவுஸ். இது ப்ளவுஸ் பீஸ் பாருங்க, சூப்பரா இருக்கு. இது சாரி இருக்குல்ல, நல்லா இருக்கு. நீட்டான ப்ளவுஸ் பீஸா இருக்கு பாருங்க. சாரி தான் ஜாயின் சாரிங்கிறது 2 பிட் வித் ப்ளவுஸ் தனி. ப்ளவுஸ் இங்கே உங்களுக்கு தனியாக இருக்குது. ப்ளவுஸ் வந்துடுது. ஸோ உங்களுக்கு வந்து 2 பிட்டு. இது ரெண்டும் சேர்த்து ஒரு 7 மீட்டர்ஸ் கிட்ட வரும். இது எக்ஸாக்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 1000 above அப்படி தானே சார்? நம்மக்கிட்ட எவ்வளோ சார்? 250. சரி சார், இப்போ 250க்கு எடுத்துட்டு போய் வியாபாரிகள் இதை வந்து எவ்வளோக்கு விற்கலாம்? வச்சு விற்கிறாங்கன்றது அது அவங்களோட ஒரு பேசிக்கா ஒரு அப்படியே டபுள் ரேட் கூட வச்சு விற்கலாமா, இல்லை எவ்வளோ விற்கலாம்? சாரிக்கு 100 ரூபா. 100 ரூபா. நிறைய வாங்குறாங்கன்னா 100 ரூபா. இந்த 1-2 வாங்குறாங்கன்னா அவங்க நோக்கம் போல வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம். ஆனா எவ்வளவு நம்ம நோக்கம் போல லாபம் வச்சாலும் விற்கும். அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றாங்க. எத்தனை சாரி எடுக்கிறாங்களோ அதுக்கு உண்டான பெனிஃபிட் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த புடவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து குஷி பிராசோ. குஷி பிராசோ அம்பிகான்னு நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ரேட் என்னன்னு தெரியும். இதோட ஒரிஜினல் ரேட் வந்து 1300 ரூபா. 1300 ரூபாய். ஆனா எங்க கிட்ட வந்து 350 தான். இந்த ஒரு ஐட்டம் மட்டும்தான் கொஞ்சம் ஹெவி. மித்தது எல்லாமே 200, 250, 300 அதுக்குள்ளதான். ரொம்ப ஹெவின்னு எடுத்தோம்னா 350 தான். இந்த துணியை தொட்டு பாருங்களேன், தொட்டு பாருங்க, டிசைனை பாருங்க எப்படி இருக்கு. இது மேக்ஸிமம் டிசைன் எல்லாமே நல்ல சூப்பரான டிசைன்ஸா இருக்கு. அதாவது ராஜஸ்தானி பாந்தினி எல்லாம் கலந்த மாதிரி. பாந்தினி வேணாலும் தனியா இருக்கு, நல்லா சூப்பரா கொடுத்துருக்காங்க. தனியா இருக்கு. இல்ல இந்த ஸ்டைல் அப்படி இருக்கு இல்லீங்களா? சாஃப்டா இருக்கு கிளாத் உங்களுக்கு. எடுங்க கொஞ்சம் கூட எடுங்க. இந்த பாருங்க அதோட டிசைன்ஸ், கலர், அதிலே கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு நல்ல ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கு. இல்லை எனக்கு வந்து நல்ல நீட்டாக ஃபேன்சியாக வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 டிசைன் வரைக்கும் வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. 100லேருந்து 150 டிசைன் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு சேல்ஸே இந்த புடவை தான். சூப்பரான கலர்ல ஒரு சாரி. இந்த புடவை தான் இன்னைக்கு நிறைய விக்குது. இதெல்லாம் வந்து 1300 ரூபா, 1400 ரூபா இந்த சாரியோட ரேட்டு. இது இந்த மார்வாடிஸ்ங்க ரொம்ப விரும்பி கட்டுற புடவை. ரொம்ப விரும்பி கட்டுற புடவை. 1400 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இன்னைக்கு ஒரு 350 ரூபால 4 புடவை வாங்கிடலாம் இல்லையா? ஆமா. அப்ப வாங்கும்போது கலர் கலரா இருக்கும், டிசைன்ஸ் நிறைய கிடைக்கும். இதுல அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் ஃபங்க்ஷன் வியர் மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபுல்லா வந்து உள்ள ஜரி இருக்கிறதுனால இல்ல ஃபங்க்ஷன் வியர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா? ஆமா. நம்மளோட ட்ரெடிஷனல் டிசைன்ஸாவும் இருக்குது இல்லீங்களா? சோ நம்ம மக்கள் வாங்கி வியர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 டிசைன் வரும். 50 டிசைன்ல 100-120 கலர் வரும். குவாலிட்டியா இருக்கும் இருக்குல்ல. இது பூராமே அதோட சேர்ந்தது. சரி. எல்லா ஐட்டம்ஸ் சொன்னாலே எடுக்காதவங்களுக்கு கூட எடுக்கணும்னு தோணும். இந்த மாதிரி இருக்கும் கலர் பாருங்க. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சிஃபான், சனா, பூனம், கிரேட் சிஃபான், கார்டன் ஷிஃபான், இந்த மாதிரி ஐட்டம்ஸு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ், பெரிய பெரிய மில்லிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ், எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்காங்க. பூனம், சாஃப்ட் பூனம், சில்க், சனா சில்க் எல்லாமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து டெமோக்கு நம்ம நிறைய காமிச்சிருக்கோம். பிராஸோ, அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. க்ரஷ்டு பூனம், சாஃப்ட் காட்டன், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்றா பார்க்கும் போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் நம்ம இவ்வளோ ஐட்டம்ஸும் வந்து காமிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீட்டைல் ஷோரூமில் போய் எடுத்தீங்கன்னா இந்த ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
750 800 கொடுப்பாங்க சிங்கிள் saree கலெக்ஷன். பட் இங்கே உங்களுக்கு 200 தான் மேக்ஸிமம். வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு saree மட்டும் 350 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ 1600 500 மதிப்பில் அந்த saree மட்டும் தான் 350. மற்ற எல்லாமே வந்து நம்மக்கிட்ட 250 200 தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதே தான் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். நீங்கள் ட்ரிபிள் பெனிஃபிட் வச்சு விற்றா கூட விற்றுடலாம், அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ வியாபாரம் பண்ணியிருப்போம். ஸோ பண்ணாதவங்களும் இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. இந்த வியாபாரம் தான் இப்போ மதுரையில் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு குவாலிட்டியை வச்சு ஜாயின் சாரின்றது சாதாரணமாக கிடைக்காது. இந்த மாதிரி மில் ஐட்டங்கள்ல வாங்குறது தான் உண்மையான ஜாயின் சாரீஸ். இதெல்லாம் பார்த்தவங்க புடவை கட்டுறவங்க இந்த புடவை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியும் இந்த ரேட்டு தான் அப்படின்னு. டிசைன் பாருங்க எப்படி இருக்கு, இதெல்லாம் பக்காவான டிசைன். இந்த ப்ளூ கலர்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க டிசைன். அதோட சாஃப்ட்னஸ் நீங்க வந்து ஃபீல் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ப்ளூவை பாருங்க செம்மையா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிளாக் கலர் ஜாக்கெட் வச்சு நீங்க போட்டீங்கன்னா வேற லெவல்ல லுக்ல இருப்பீங்க. வாவான கலெக்ஷனா இருக்குது. ஸோ இந்த சாரி கண்டிப்பா நான் அப்படியே எடுத்துட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல பிளவுஸ் பீஸ் வந்து இதே மாதிரி ரன்னிங்ல வந்துரும் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா வந்து பிளவுஸ் பீஸ் வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். அதுலயே இருக்கு. அது போக நீங்க வந்து பிளைன் வேணும் இல்ல வந்து ஒரு ஜாஸ்மின் கிளாத்ல ஷைனிங்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க இங்கேயே வாங்கிக்கலாம் இல்லைங்களா? நம்ம கடையில இருக்கு. சூப்பரா இருக்கு எல்லாமே. இது அதுலயே வந்து கலர்ஸ் வந்து 15 கலர் வருது. டிசைன்ஸ் சேம் தான், கலர் வேற. சோ இதே மாதிரி கலரை பாருங்க, வேற லெவல் கலரா இருக்கு. பிரைட் கலர், சூப்பரான கலரா இருக்கு. நீங்க நேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். பட்டு சாரியே மிஞ்சிரும் போல. 200 250 350 300 தான். ஓகே பஸ், இதில் உள்ள நம்ம அந்த சாரீஸோட டிசைன்ஸு, ரேட்டு, ப்ரொடக்ஷன் லைனு எல்லாமே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1000 ரூபா சேலை, 1300 சேலை, இது எல்லாமே நம்ம வந்து மில் கம்பெனிலேருந்து ஆக்சுவலாக நீங்கள் 1000 ரூபாய்க்கு எடுத்தால் கூட அந்த மெட்டீரியலுக்கும் இந்த மெட்டீரியலுக்கும் பார்க்குறதுக்கு சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ ஃபைன் ஏ கிளாஸாக இருக்கும். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இதை உடுத்துறானா வேற நார்மல் சாரியே எடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ரெண்டாவது ரேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றேன்னா 3ல் 1 பங்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் வெளியில வந்து ஒரு சேலை எடுக்கிற காசுக்கு இங்கே நீங்கள் 3 சேலை எடுத்துடலாம். இதை நம்ம ஹோல்சேலாக நம்ம ஆன்லைனில் பண்ணுறவங்க இது மாதிரி ஃபோனில் சொல்லி எனக்கு இத்தனை சேலை வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி தான் எப்பயும் போல் மினிமம் நம்ம சேல்ஸுக்கு வேணும் 20 சேலை வேணும் 25 சேலை வேணும்னா கூட நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டு விடலாம். எல்லாத்துமே உங்களுக்கு வந்து நம்ம விசிட்டிங் கார்டு அதில் இருக்குது, என்னோட நம்பர் இருக்குது. எந்த டைம்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சாரியோட ரேட்டு எல்லாமே இமேஜஸ் அனுப்பினா கூட நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் நம்ம ஏற்கனவே நைட்டி ப்ளவுஸ் பீஸ்க்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இதுக்கும் நமக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. இன்னும் மென்மேலும் நீங்களும் நல்ல முறையில் பண்ணிடலாம், நம்மளும் நல்லா பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னதான், குறுகிய முதலீட்டில் வச்சு நிறையா லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சார் எடுக்கணும் குறைஞ்சபட்சம்? நம்ம சாரியை பொறுத்து இருக்கு மேடம். இப்போ 12 சேலை அப்படின்னு இருக்கிறப்ப 200 ரூபால இருக்கு, 150 ரூபால இருக்கு, 300 ரூபால இருக்கு. அதனால அமௌண்ட் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஹோல்சேல்ன்றப்ப அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துறோம். குறைஞ்சது ஒரு 10க்கு மேலே எடுத்தா ஓகே தான். 10க்கு மேலே எடுத்தா பண்ணி தரலாம். கொரியர் போட்டலாம், எந்த ஊர்னாலும் சொல்லுங்க, கொரியர் போட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி எல்லா இதுலையும் சொன்ன மாதிரி தான், வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஐடியா இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனு. இதை பற்றி தெரியலனா கூட எனக்கு கால் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டெமோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆரம்பிங்க. வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஒன்றும் இல்லை, என்னோடய செல் நம்பர் இங்கே இதில் கொடுத்துருக்கேன். அந்த செல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் எனி டைம் பண்ணுங்கள். அப்படி நான் டவர் எடுக்காத இடத்துல இருந்தால் கூட உங்கள் மிஸ்கால் வந்தால் நானே கூப்பிட்ருவேன். அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா டெமோவும் பண்ணிவிடுவேன். நீங்கள் கால் பண்ணுங்கள். இமேஜஸ் வேணாலும் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஆனால் அதில் என்ன ஒரு பர்டிகுலர் சேரீனா நான் இமேஜஸ் அனுப்பிச்சேன்னா எனக்கு இந்த புடவை தான் வேணும் அப்படின்னா 100% கிடைக்காது. ஏன்னா ஓப்பன் ஆஃப், ஏன்னா அதுதான் பெரிய வியாபாரத்தில் டிஸ்டர்பாக இருக்கும்.
அதான் ஆக்சுவலாக இப்போ அந்த ஒரு மெட்டீரியல் இப்போ நான் ஒரு சொன்ன மாதிரி லட்சுமிபதி மெட்டீரியல், டர்க்கி மெட்டீரியல், சிஃபான் பூனம் 60 கிராம் குவாலிட்டி எல்லாம் இருக்கும் அப்படின்னா இப்போ 60 கிராம் குவாலிட்டியில் 10 பீசஸ் வேணும் சார், டார்க் கலர் வேணால் நம்ம அந்த மாதிரி அனுப்பிச்சிடலாம். அதோட நம்ம இமேஜஸில் 50 புடவை கூட இருக்கும், 50 புடவை அனுப்புவோம். அந்த 50 புடவையில் ஒரு 10 எடுத்துகிட்டு எனக்கு இந்த புடவை தான் வேணும், அப்புறம் நீங்கள் அனுப்பிச்சல இந்த புடவை இல்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நான் நைட்டி ப்ளவுஸ்லலாம் எனக்கு அது பெரிய டிஸ்டர்பாக தான் இருந்தது. அதனால் நான் டிசைன்ஸோட சாரீஸு நேம் சொல்கிறோம். உங்களுக்கு என்ன இது வேணும் சார், எனக்கு இந்த ரேஞ்சில் வந்து இந்த டர்க்கி புடவை வேணும், இந்த மாதிரி ஷைனிங் வேணும், சாஃப்ட் சில்க் வேணும், அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டுமே போதும். நான் உங்களுக்கு அந்த எத்தனை பீஸ் வேணுமோ நம்ம அதை எடுத்து நான் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வச்சுறேன். பர்டிகுலர் அந்த இமேஜஸ் எடுத்துகிட்டு எனக்கு இந்த சாரீ வேணும் அப்படின்னா இருந்தால் போடுவோம், இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலானதாக வரும். ஏன்னா கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா நம்ம ஆன்லைன் பிஸ்னஸில் இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அந்த ஒன்றுனால தான் நான் உங்கள்கிட்ட இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு என்ன வேணுன்னா கூட எனக்கு வந்து இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு எனி டைம் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். ஓகே, வீடியோ காலிங் இப்போ பண்ணாங்க அப்படின்னா உடனே அவங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டா அந்த ஐட்டம் உடனே போட்டுடலாம்ல சார்? அதுல எந்த டெஃபினட்டாக மேடம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டோன்னா 1 டே சர்வீஸ் தான். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே பண்ணால் கூட சேம் டே கொரியர் தான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிரும். நீங்கள் சொன்னீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே பில் பண்ணி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன். அந்த பில்லேருந்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் டே டெலிவரி ஆயிரும். பெஸ்ட் அவங்க வந்து வீடியோ கால் பண்ணி டக்குன்னு சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைங்களா? வீடியோ கால் மேபி ஃப்ரீயாக இருந்தால் இப்போ ஒரே காலில் ரொம்ப பண்ணுறப்ப இப்போ வீடியோ கால் 10 நிமிஷம் எடுக்கிறப்ப இதாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு ஆப்ஷன்னா அவங்க கொஞ்சம் ஹெவியாக எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வீடியோ கால் எடுத்துக்கிட்டு இதை உடைங்க, இதில் உள்ள என்ன முந்தான இருக்குது பார்க்கணும், இதில் என்ன இது இருக்குது பார்க்கணும், அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா பட்சேல எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடும். பல்கா எடுக்கிறப்ப பண்ணலாம். ஆனால் பட் அந்த சாரீ இப்போ இந்த மடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி காமிக்கலாம். இந்த இருக்கு இல்லைங்களா சார், இந்த கலர் எடுத்து வைங்க, இதை எடுத்து வைங்க, இந்த இதை எடுத்து வைங்க அப்படின்னா ஓகே சார். இதை எடுத்துகிட்டு இதில் முந்தானி என்ன கலரில் இருக்குது, இதில் ப்ளவுஸ் என்ன கலர் இருக்குது அப்படின்றப்ப நம்ம இதை உடச்சி காமிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அதை பண்ண முடியாது. ஃபுல் வியூ வந்து உடச்சி காமிக்க முடியாது. கொஞ்சம் வந்து சிரமம் பார்க்காம, ஏன்னா இவ்வளோ ஒரு டெட் சீப்பான ரேட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கடைக்காரங்களுக்கு ஒத்துழைச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க இல்லையா சார்? கண்டிப்பாக டெஃபினட்டாக மேடம். நான் 100% சொல்கிறேன், கஸ்டமர் உங்களுடைய இதுதான் எனக்கு முக்கியம். அதனால் உங்களை திருப்திப்படுத்தி தான் நம்ம அந்த வியாபாரம் பண்ணுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்றோன்னா அவங்க வந்து ரொம்பவும் இதாக எடுத்துப்பாங்க. இதை உடைங்க, முந்தி என்ன கலர் இருக்குது பார்க்கணும், பார்த்துல ஐயோ முந்தி இந்த கலர், அந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா. ஏன்னா இது வந்து நார்மல் கிடையாது. இது வந்து உடைக்கிறக்கே ஒரு சேரீயை எடுத்து உடச்சி மடிக்கிறக்கே 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகிடும். இப்போ அவங்க 20 சேலை எடுக்கிறக்கு நான் 100 சேலை உடச்சி போட்டு 20 சேலை எடுத்தாங்கன்னா அது நமக்கு ஹோல்சேலுக்கும் செட் ஆகாது. இப்போ நேரில் வந்தாங்கன்னா அது வேறு விஷயம், அப்படியே பார்த்து எடுத்துடலாம். நம்ம இதுன்றப்ப எல்லாமே நம்ம வீடியோ கால் போடுறோன்றது நெசசரி இருக்காதுன்றது தான் என்னுடையது. மேக்ஸிமம் இந்த இருக்குல்லைங்க மேடம், இது அப்படியே நான் வீடியோ கால் காமிக்கிறேன், இந்த கலர் ஓகே அப்படின்னா தாராளமாக எடுத்து வச்சிடலாம். ஆனால் அதில் நான் முந்தானியில் என்ன இருக்குது நம்ம பார்க்கணுன்னாங்கன்னா நம்ம அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். டிசைன்ஸை பற்றி ஒன்றுமே இல்லை மேடம், எல்லாமே பக்காவான டிசைன்ஸ் தான், எல்லாமே அருமையாக இருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை. ஆக்சுவலாக நமக்கே பர்ச்சேஸ் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு பெரிய சுரங்கமாக இருக்கும் போல். நல்லா அருமையாக இருக்குது. இது ரொம்ப நம்மளே லேட்டாக பண்ணிட்டோம், சீக்கிரமே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஓகே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நல்ல முறையில் எது எப்படி நம்ம கிடைக்குமோ அதான். அதனால் இது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல சான்ஸாகவும் நல்ல ஃப்ளோட்டிங் ரொட்டேஜ். இப்போ வாங்கி வச்சுட்டு விற்கலை, வெயில் மழை அதுக்கு வேலையே இல்லை. 24 hours into 7 எந்த நாளுமே இது நல்லா விற்கும், நல்லா போகும். ரெண்டாவது ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 1/3 தான் கொடுக்குறோம். அதனால் வந்து ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ நான் 200 ரூபாய்க்கு கொடுக்குற புடவை வெளியில் 600 ரூபான்னா கூட இந்த துணி வராது. இல்லை பர்டிகுலராக நான் பார்த்த வரைக்கும் நான் பர்ச்சேஸில் போய் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நான் 600 ரூபாய்க்கே நம்ம எடுத்து நானும் வெளில பார்த்தேன். அந்த 600 ரூபாய் துணியாக இதுன்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இதோட துணியே வேறு. அது நீங்கள் எப்படி சொல்கிறது, அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தா தான் ஃபீல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், என்ன முடியுமோ நாங்களும் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ மேம். நன்றி சார். நன்றி.